ஹாய் ஸ்பைடர்ஸ். 1 year முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 50 இன்ச்சுக்கு Blaupunkt டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுல இப்போ ஒரு இஷ்யூ வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க யாராச்சும் பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதாவது 50 இன்ச்சுக்கு ஒரு டிவி வந்துட்டு இவ்வளவு பிரைஸ் கம்மியா கிடைக்குது, ஸோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணும்போது இதை வாங்கலாமா வேண்டாமா, இன்கேஸ் வாங்கி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பிராண்டு கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்குமான பதிலுமே வந்துட்டு இந்த வீடியோல நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான வீடியோஸை உங்களுக்கு நான் டெய்லியும் கொண்டு வர மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ இந்த டிவில என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த டிவில இந்த டிஸ்பிளே தான் இப்போ இஷ்யூ ஆயிருக்கு. என்னன்னா டிஸ்பிளே ஃபுல்லா ஆரஞ்சா இருக்கு, இதுதான் இஷ்யூவான்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு இந்த இஷ்யூவை காட்டுறதுக்காக இந்த ஆரஞ்சு ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்றேன் டீட்டெயிலா, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இப்போ உங்களுக்கு போக போக தெரியும். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கீழே வந்துட்டு அந்த எல்லோ கலர்ல ஒரு கோடு தெரியுது பாத்தீங்களா, கீழே பாத்தீங்கன்னா டபுளா ஒரு எல்லோ கலர்ல கோடு தெரியும். அதுக்கு கீழே நமக்கு லைட்டா ஒரு எல்லோ கலர் கோடு இருக்கு. அண்ட் தென் டாப்ல பாத்தீங்கன்னா, டாப்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ கலர்ல கோடு இருக்கு. சோ இப்போ இந்த கோடு தான் பாத்தீங்கன்னா இஷ்யூ, அதாவது லைன் இஷ்யூ. இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ லைன் இஷ்யூ ஆயிடுச்சு. சோ இந்த டிவில பாத்தீங்கன்னா 1 year கூட ஃபுல்லா முடியல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல லைன் இஷ்யூ வந்துருச்சு. பட் நமக்கு இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னுமே 2 months வாரண்டி இருக்கு இந்த டிவிக்கு. சோ அதனால நம்ம வந்துட்டு பிராண்டை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிருந்தோம். சோ நான் மெயில் பண்ணிருந்தேன். மெயில் பண்ண 1 weekலயே பாத்தீங்கன்னா Blaupunkட்ல இருந்து வந்துட்டு ஒரு டெக்னீஷியனை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் வந்துட்டு ஃபுல்லா டிவியை செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அந்த டிஸ்பிளேல தான் இஷ்யூ, ஸோ டிஸ்பிளேல லைன் இஷ்யூ இருக்கு, ஸோ இதை நாங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீப்ளேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பேனலை மாத்தோம்னா இல்லை டிவியை ஃபுல்லா மாத்தோம்னான்ற கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதை நாங்க ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ டெக்னீஷியன் வந்துட்டு போயே பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 month ஆயிடுச்சு. டெக்னீஷியன் வந்து விசிட் பண்ணி ஆமா அந்த டிஃபெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே வந்துட்டு 1 month ஆயிடுச்சு. இந்த 1 monthல இருந்து Blaupunkட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. நான் தான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ மெயிலும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போதுலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா ஒரு 24 to 48 hours டைம் கொடுங்க, நான் வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெயில் பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கால் பண்ணி ரொம்பவுமே ஹார்ஷா கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, அதாவது தீபாவளி ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, ஸோ நாங்க ஹாலிடேல இருக்கோம், ஸோ கண்டிப்பா நாங்க மண்டே இல்ல டியூஸ்டேக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, உங்களுக்கு வந்துட்டு நான் டிவியே மொத்தமா வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க பண்ணி தருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒன்ஸ் அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இன்கேஸ் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது நமக்கு ஃபியூச்சர்ல ஓகே இவங்க நல்லா நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கும் வாங்குறதுக்கு கொஞ்சம் ட்ரஸ்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அவங்க கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வாரண்டி இருக்கு, நீங்க வீட்டுக்கு வந்து சரி பண்ணி பார்த்து கொடுத்துட்டு போறீங்க, அதாவது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு போறீங்க. இன்கேஸ் என்னோட வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனா அப்போ நீங்க வந்துட்டு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட சர்வீஸை அப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்களா, ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம், பட் அப்போ வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இருக்காது. இப்போ நம்ம வாரண்டியில இருக்கிறதுனால அவங்க வாரண்டி பீரியட்ல நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஒன்ஸ் வாரண்டி முடிஞ்சாலும் நமக்கு சர்வீஸை வந்துட்டு சப்போர்ட் பண்றதா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது திரும்ப அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இப்போ அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு அந்த ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க, கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த டிவியை ரீப்ளேஸ் பண்றாங்களா இல்லைன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்றாங்களா என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெக்ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி. மீண்டும் நான் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spyder signing off.